எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் வந்து போட்டிருந்தோம் இல்லைங்களா பப்பாளி, அது வந்துட்டு இப்போ ஓட்டி விடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியாச்சுங்க. என்ன காரணம் அப்படின்னா, இன்னும் காய்கள் இருந்துட்டு தாங்க இருக்குது. இடையிலலாம் பெருசாக விலையும் இல்லை, சரியாக எடுக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் நம்மளுமே சரியாக பராமரிக்கலைங்க, அப்படியே விட்டாச்சு. இப்போது காய்கள் நிறைய தாங்க இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் குட்டியாகிருச்சு காய்கள். சரியாக எடுக்க மாட்டேறாங்க. இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஓட்டி விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால் இருக்கிற பப்பாளியில் ஃபுல்லாக பால் எடுத்துகிட்டு இந்த காயெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக விட்டுட்டேங்க. அதை தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட டீட்டெயில்டாக ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் விவசாயம் சார்ந்த வீடியோக்கள் வந்து தனி பிளேலிஸ்ட்டில் இருக்குங்க. ரீசெண்டாக கூட வெங்காய அறுவடை வீடியோ போட்டிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் வெங்காயம், பீட்ரூட்டு, கொத்தமல்லி தழை, இந்த மாதிரி ஒரு சில வீடியோக்கள் எப்படி வந்து விவசாயமாக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஐடியா கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள். பப்பாளி பால் எடுக்கிறதுக்கு முன்னாடி மரத்தில் இருக்கக்கூடிய பழுத்த பழம், அந்த சைடில் இருக்கிற இலைகள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுறாங்க. அப்போ தான் இந்த மாதிரி பால் எடுக்கும்போது பாலெல்லாம் ஒட்டி வீணாகாமல் நேராக போய் அந்த சீட்டில் விழுகும் அப்படிங்கிறதுக்காக க்ளீன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு மரத்துக்கட்டையும் இந்த மாதிரி சீட்டு போட்டுக்கிறாங்க. அதாவது அளவாக தான் வச்சுருக்காங்க. அதை வந்து அங்கங்கே எடுக்கும்போது அப்படி அப்படியே நகர்த்தி போட்டுக்கிறாங்கங்க. போட்டுட்டு மேலே எல்லா காய்களையும் இந்த மாதிரி லைட்டாக சீவி விடும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பால் ஃபுல்லாக வடிஞ்சு நேராக வந்து அந்த சீட்டில் விழுந்துருதுங்க. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கேனில் வந்து நிரப்பிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் வந்து பப்பாளி பால் வந்து எடுக்கிறாங்க. ஒரு 10 சீட் அந்த மாதிரி தாங்க மரத்துக்கடியை போட்டிருக்காங்க. இவங்க ஒரு ஆள் தான் எடுத்துகிட்ருக்காங்க. அதை வந்து அப்படியே மரத்துக்கு எடுக்கும்போது அப்படியே மாற்றி போட்டுக்கிறாங்கங்க. இந்த மாதிரி தான் வந்து எடுத்து போட்டுக்கிறாங்க. இந்த பாலெல்லாம் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளுமே பார்த்துருப்போம். நான் வந்து இவங்கக்கிட்ட இது எதுக்காக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டேங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நல்லா நம்ம இந்த பால் பவுடர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுறாங்களாமாங்க வெளிநாட்டுக்கு. மருந்துகளுக்கு, அதாவது மாத்திரைகள் தயாரிக்கிறதுக்கு போகுது அப்படின்னாங்க. அந்த சீட்டில் இருந்த பாலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து கேனில் வந்து இவங்க ஃபுல்லாக ஊற்றி வச்சிட்றாங்க. அதுக்கப்புறமா வண்டி வரும்போது அவங்க இந்த கேனெல்லாம் எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. இந்த மாதிரி இந்த ஒரே ஆள் தாங்க 2-3 நாள் இங்கேயே இருந்து தங்கி அவங்க ஃபுல்லாக எல்லா மரத்தில் இருந்து இந்த மாதிரி பால் எடுத்து ரெடி பண்ணி அதை வந்து ஃபுல்லாக இந்த கேனில் வந்து ஊற்றி வச்சுருக்காங்கங்க. ஒவ்வொரு வேலையும் பார்க்கும்போது தாங்க தெரியுது அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறதுமே. அதுக்கப்புறமா மரத்தில் இருந்த பப்பாளி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு வந்து இவங்க வந்து போட்டாங்க. பார்க்குறக்கு மரமே ஒரு மாதிரி தான் இருந்தது. ஃபுல்லாக எல்லா காயுமே பார்த்திங்கன்னா எடுத்தாச்சுங்க. ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெட்டில் வந்து கொஞ்சம் மீதி இருந்தது. 2வது நாள் எடுக்கும்போது அடுத்த நெட்டு இதையும் சேர்த்து எடுத்தாங்கங்க. அதெல்லாம் காயுமே 2 டைம் வந்து ஒரு பெரிய வண்டியில் தாங்க எடுத்துகிட்டு போனாங்க. அந்த வண்டியை நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். இந்த மாதிரி தான் இவங்க இந்த காய் ஃபுல்லாக எடுத்தாங்க. இந்த காயெல்லாம் எடுத்து இது எதுக்காக போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து அந்த டூட்டி ஃப்ரூட்டி ரெடி பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து தான் போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது இந்த மாதிரி காய்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய தொட்டியில் வந்து போட்டுட்டு நல்லா கட் பண்ணி போட்டுருவாங்களாமாங்க. 2 அந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நல்லா உப்பை போட்டு ஒரு 4-5 நாள் ஊற வச்சு அதுக்கப்புறமா எடுத்து நல்லா ஒரு 3-4 டைம் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மிஷினில் போட்டு அதை வந்து நல்லா அந்த மிஷின் பொடியாக கட் பண்ணதுக்கப்புறமா எடுத்து சக்கரை பாகில் வந்து போட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணி தான் அந்த நமக்கு அந்த இதில் தேங்காய் பண்ணில் கூட பார்த்திங்கன்னா வரும் இல்லைங்களா குட்டி குட்டியாக, அதுதான் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் போகுது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி வண்டியில் தான் வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட் டே வந்து இந்த வண்டியில் கொஞ்சம் குறையாக தான் போச்சுங்க. அதுக்கப்புறமா 2வது நாளுமே வந்து எடுத்திருந்தாங்க. இந்த காய்களெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இந்த காட்டை நம்ம ஓட்ட போகிறோம் அப்படிங்கும்போதே எனக்கு ஞாபகம் வந்தது பார்த்திங்கன்னா, இதுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கக்கூடிய பறவைகள் தாங்க. அவங்களுக்கு வந்து இது ஒரு உணவுக்காடாகவே வருஷ கணக்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். எனக்குமே அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. இங்கே கிளி, குருவி, காக்கா எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக மழை பெஞ்சா கூட உட்காந்து பறந்து சாப்பிட்டுட்ருக்குங்க. அந்த மாதிரி மழை வெயில் பார்க்காம இதுக்குள்ளே அவ்வளோ பறவைகளோட சத்தம் வந்து அப்படியே கூச்சல் போடுங்க. பக்கத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பெருசாக உணவு எதுவும் கிடைக்கல அப்படின்னா கூட இந்த பப்பாளி வந்து அது அழகாக யூஸ் பண்ணியிருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் வந்து அது முடியாது. அது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி தாங்க இனி ஓட்டுனதுக்கப்புறமும் நமக்கு கொஞ்சம் வெறிச்சோடு ஒரு 10 நாளைக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ 2 நாளில் இந்த காய்கள் ஃபுல்லாக எடுத்தாங்க இல்லைங்களா, இது வந்து அந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைம் எடுத்துகிட்டு போனாங்க. நமக்கு வந்து ஒரு 19 டன்னு காய்கள் வந்ததுங்க. இதோட ரேட் வந்து கிலோ ₹1 அப்படின்னு கொடுத்தோம்னா அதில் வந்து நமக்கு ஒரு 19,000 வந்து அமௌண்ட் கிடைச்சதுங்க. அதே மாதிரி அந்த பால் எடுத்தாங்க இல்லைங்களா, அது வந்து கிலோ வந்து ₹100 அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு இன்னும் அந்த பால் எடுத்துகிட்டு போகலை. ஆனால் நம்மக்கிட்ட சொன்னது ஒரு 150 கிலோ அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து பால் எடுத்துகிட்டு காய் எடுத்துகிட்டு இப்போ வந்து ரொட்டாவெட்டருமே போட்டு ஓட்டிகிட்ருக்குறேங்க. ரொட்டாவெட்டரு ஃபஸ்ட் டைம் ஓட்டிட்டு 2வது டைமும் நம்ம சேர்ந்தாப்பில் ஓட்டிக்கலாம். ஏன்னா அந்த பச்சையாக இருக்கும்போது நல்லா கட் பண்ணிடுதுங்க, சுக்காக போயிடுது. நம்ம கொஞ்சம் காஞ்சிச்சு அப்படின்னா வதக்குன்னு வந்தாலும் வந்துடும் அப்படிங்கிறதுனால நம்ம 2 டைம் ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தங்க. இது வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டினதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறமா இன்னொரு டைமுமே வந்து நம்ம கையோடு ஓட்டிட்டேங்க.
அவ்வளோதாங்க, நம்மளோட பப்பாளி காடுமே முடிவுக்கு வந்துருச்சு. இந்த பப்பாளியை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ முடிஞ்சால் நம்ம சேனலில் நான் கொடுக்க பார்க்குறேங்க. செகண்ட் டைம் ஓட்டினதுக்கப்புறம் பாருங்களேன், இப்போ வந்து இது பப்பாளி காடு அப்படிங்கிற அளவுக்கு அடையாளம் தெரியாமல் சூப்பராக மாறிடுச்சுங்க. மழைக்கு வந்து சொல்லியிருக்காங்க, இது ஒரு ஈவினிங் டைம் தாங்க, 6 மணி இருக்கும். நல்லா கருக்கள் கட்டி மழை வர்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு வழியாக நம்மளுமே ஓட்டி முடிச்சாச்சுங்க. ஓட்டினதுக்கப்புறம் பாருங்களேன், விரிச்சோடி இருக்குது. அதாவது பார்த்துட்டே இருந்துட்டு திடீர்னு இப்படி பார்க்குறக்கு நமக்கே ஒரு 10 நாளைக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். காடு வந்து சூப்பராக வந்து நம்ம ஓட்டி முடிச்சாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. விவசாயம் பிடிக்கும் அப்படின்னா கிரீன் ஹார்ட்டை கமெண்ட்ல போட்டு விடுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.